ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வந்து க்ரீன் பீஸ் பொட்டேட்டோ சப்ஜி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை, கல்பாசி, லவங்கம் அண்ட் ஏலக்காய் போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தை ஒன்று அரைச்சிக்கலாம். இன்னொன்று வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் வந்துட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்காக. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம். உப்பு அண்ட் மஞ்சள் தூள், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, இதையும் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து நம்ம வதக்கிடணும். நான் ஆல்ரெடி வந்து குக்கரில் வந்துட்டு பொட்டேட்டோவும் க்ரீன் பீஸும் வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம இப்போ இந்த ஆனியன் பேஸ்ட் அரைச்சி வச்சோம்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் வந்து வெங்காயம் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளியும் அரைச்சி போட்டு நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இது ஃப்ரெஷ் பட்டாணி, அதனால் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. ஒரே ஒரு விசில் விட்டுக்கலாம். ட்ரை பட்டாணினா 3 விசில் விட்டுக்கோங்க. நைட்டு ஊற வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாயில் பண்ண பொட்டேட்டோ நான் ஸ்கின் வந்து பீல் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அண்டு கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அதுதான் இதோட பதம். கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி, பூரி, தோசை, நான் எல்லாத்துக்கூடயும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.